சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல, சமுதாயம் எவ்வளவு அவலத்தில் இருக்குதுன்னு தெரியல, என்ன அரசியல் சூழல் என்று தெரியல. ஒரு மாய உலகம். விஜயா அஜித்தா, ஐபிஎல் வந்துருச்சு, தோனியா கோலியா, இப்படி எதெல்லாம் இந்த மாய உலகம் இவர்களுக்கு ட்ரெண்டிங் ஆக்கிக்கிட்டே இருக்குதோ அந்த ட்ரெண்டிங்ல மூழ்கி சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். மற்றவர்களிடம் பேச தெரியவில்லை, அடுத்தவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை, தாய் தகப்பனாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. ஏன்னா பேஸ்புக்லயே பழகிக்கிட்டு இருந்தோம்னா, மொபைல்லே இருந்துகிட்டு இருந்தோம்னா, மிஷினோடு இருந்து 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 அவனுடைய மனதும் மிஷினை மாதிரி மாறிடுது, இறுகி போய் விடுகிறது, இயந்திரத்தை போன்று மாறி விடுகிறது. மனிதர்களோடு மனிதர்களாக பழகினால் மனித மனப்பான்மை வரும், இலகுவான உள்ளம் வரும், மனிதர்களுடைய சூழல் புரியும், அவர்களுடைய உளவியல் புரியும், அவர்களுடைய மனம் புரியும், அவர்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரியும், அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் கூறும் மனோ தத்துவம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக சில தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு நம்முடைய உள்ளத்தில் தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதனையும், அந்த தன்னம்பிக்கையையும் நாம் ஒரு காரியத்தில் ஆர்வத்தோடு தொடர்ச்சியாக இருப்பதற்கு நம்முடைய ஆழ்மனதை சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நாம் அறிந்தோம். இப்ப நம்முடைய ஆழ்மனதில் நாம சில மாற்றங்களை செய்தால் நம்மளால் ஒரு காரியத்தில் ஆர்வத்தோடு தொடர்ச்சியாக இருக்க முடியும். இன்றைக்கு அதிகமான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையே, எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது மார்க்க ரீதியான வழிபாடு ரீதியான தொடர்பை நான் மேம்படுத்த நினைத்தாலும் சரி, உலக ரீதியான ஒரு காரியத்தை நான் செய்ய முடிவெடுத்தாலும் சரி, அதிலே தொடர்ச்சியாக என்னால் ஈடுபட முடியவில்லை. ஒரு நாள் செய்கிறேன், 2 நாள் செய்கிறேன், 3 நாள் செய்கிறேன், அதிகபட்சம் 1 வாரம் செய்கிறேன், அதற்கு பிறகு நான் அந்த காரியத்தை மறந்து விடுகிறேன். அதில் ஒரு அலட்சியம் என்னுடைய மனதில் தொற்றிக் கொள்ளுகிறது. இதை நான் எப்படி சரி செய்வது என்பதுதான் இன்றைக்கு மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதற்கு இன்றைய மனோதத்துவம் சில வழிகளை சொன்னாலும், மார்க்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த காரியத்திற்கான வழிமுறையை நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தில் தொடர்ச்சியாக ஆர்வத்தோடு இருப்பதற்கான வழிமுறையை நமக்கு சொல்லுகிற பொழுது வணக்க வழிபாட்டின் ஒப்பீட்டோடு சொல்றாங்க. லவ் யஅலமூன மா ஃபி சுப்ஹி வல் அத்தமா, சுபுஹ் தொழுகையிலையும் இஷா தொழுகையிலையும் இருக்கக்கூடிய நன்மைகளை பலன்களை அவர்கள் அறிவார்கள் என்றால், உறுதியாக புரிந்து கொள்வார்கள் என்றால், ல அத்தௌஹுமா வலவ் ஹப்வா, தவழ்ந்தாவது அந்த 2 நேர தொழுகைக்கும் அவர்கள் வந்து விடுவார்கள். சுபுஹு தொழுகையும் இஷா தொழுகையும் மனிதர்கள் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளுகின்ற தொழுகைகளில் ஒரு தொழுகையாக இருக்குது. சுபுஹு தொழுகையில காலையில் என்னால் எழுந்திருக்க முடியல, காலத்தால என்னால வர முடியல என்கின்ற ஒரு அலட்சியம். இஷா தொழுகை என்றால் ஓடி உழைத்து நான் வந்திருக்கின்றேன், வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், இந்த இஷா தொழுகையில என்னால் போய் கலந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற அலட்சியம். இப்படியான அலட்சியப்படுத்தப்படுகின்ற தொழுகைகளில் மிக முக்கியமான தொழுகையாக சுபுஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் இருக்கிறது. இந்த 2 தொழுகையும் உங்களுடைய வாழ்வில் தொடர்ச்சியாக இருக்கணும்னா, உங்களுடைய வாழ்வில் இந்த 2 வேள தொழுகைகளிலேயும் நீங்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இதில் இருக்கக்கூடிய பலனை, இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள், முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆழ்மனதில் இதில் இருக்கக்கூடிய பலனை நீங்கள் பதிய வைத்து விட்டால் தவழ்ந்தாவது இந்த காரியத்தில் நீங்கள் முயன்று விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதைத்தான் இன்றைய உளவியல் சொல்லுகிறது. நீங்கள் ஒரு காரியத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டும் என்றால் அதனுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய பலன் என்ன, நான் ஏன் இதை செய்ய வேண்டும், இதை செய்வதனால் எனக்கு என்ன லாபம், இதை செய்வதனால் எனக்கு என்ன பயன் என்பதை நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்து விட்டால் அந்த காரியத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவீர்கள். உங்களிடத்தில் எந்த ஒரு அலட்சியமும் வந்து விடாது, எந்த ஒரு கவனச்சிதறலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு விடாது என்று இன்றைக்கு உளவியல் சொல்லுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு எடுத்து பாருங்க, சில பேரை பார்க்கலாம், போய் ஜிம்ல சேருவாங்க. நியூ இயர் வந்துட்டா போதும்
ஜிம்முல எல்லாம் ஒரே பேனரா இருக்கும், ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு போட்டு ஜிம்முல அவ்வளவு அறிவிப்புகள் வரும். எல்லாரும் போய் நியூ இயர் வருது, நான் இந்த வருஷத்துல இருந்து என் உடம்ப மெயின்டைன் பண்ண போறேன், என் தொப்பையை குறைக்க போறேன், ஒல்லியா இருக்கிறவரை என் உடம்ப ஏத்த போறேன், நல்ல ஜிம்முக்கு போய் நான் தம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கணும், என் உடம்ப கட்டுமஸ்தா ஆக்கணும்னு போய் 1ஆம் தேதி போய் சேருவார். ஜனவரி 1ல போய் சேர்ந்தவரு 7ஆம் தேதி கூட பார்ட்டிக்கு தாங்காது, அவ்வளவுதான் முடிஞ்சிடும். அதுக்கு தான் இப்ப ஜிம்முக்காரன் என்ன பண்ணிட்டான்னா 3 மாச ஃபீஸ நீ சேர்த்து கட்டு, 3 மாச ஃபீஸ நீ சேர்த்து கட்டிடு அப்படின்னு சொல்லி அவன் அதுல நீ எப்படியும் வரமாட்டேன்னு தெரியும். இந்த நியூ இயருக்கு வர கேஸ் எல்லாம் எப்படின்னா ஒரு வாரத்துல மறந்துட்டு போற கேஸ் தான். மறந்துட்டு போற கேஸ்ல எப்படியாவது நம்ம காசை கறந்துடணும்னு நீ 3 மாசத்துக்கான காசை கட்டிடுன்னு இன்றைக்கு இந்த ஜிம்ல அதை ஒரு வியாபாரமாக, மக்களுடைய அலட்சியத்தையே ஒரு வியாபாரமாக ஆக்குகின்ற நிலை இருக்குது. அப்ப ஏன் போக முடியல? எதனால் என்றால் அதனுடைய நன்மையை நாம ஒழுங்காக புரிந்து கொள்ளல. ஏதோ எல்லாம் போறான், எல்லாம் ஜிம்முக்கு போய் சேர்க்கிறார்கள், எல்லாரும் ஜிம்முல போய் உடம்பை ஏத்தணும்னு முடிவு பண்ணிட்டு போய் நிக்கிறார், அதனால நானும் போறேன்னு 10ஓடு 11ஆக நாம் செல்லுகின்ற காரணத்தினால் அதுல ஒரு ஆர்வம், அதிலே தொடர்ச்சியான நிலை நம்மிடத்தில் இருப்பதில்லை. அது அப்படியே மறந்து போயிடுது, அலட்சியம் வந்துடுது. 7 நாள் ஒரு வாரம் கூட நம்மால் பிடிக்க முடியாத அளவுக்கு நாம அந்த காரியத்தில் மிக 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 அலட்சியமானவர்களாக மாறிவிடுகிறோம். அதே மாதிரி எடுத்து பாருங்க, நமக்கு நெருக்கமானவர் அல்லது நமக்கு தெரிஞ்சவர் திடீர்னு மவுத்தாயிடுவார், எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். நைட்டு வரை நம்மகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்திருப்பார், நல்ல பேசிக்கிட்டு இருந்தவர் காலையில வீட்டுக்கு போயிட்டு காலையில முழிக்கும் பொழுது நமக்கு செய்தி வரும், ஆள் மவுத்தாயிட்டார். நம்ம மனசெல்லாம் உடனே படபடக்கும். நம்ம கூட நேத்து நைட்டு வரையும் பேசிக்கிட்டு இருந்தாரு, ஆளு நம்ம கூட தானே இருந்தவரு இப்ப ஆளு இல்லைன்னு வருதே, என்னடா உலகம் இது என்று நம்ம மனதில் ஒரு அச்சம் தொற்றிக்கொள்ளும். இந்த அச்சம் தொற்றி கொண்ட உடனே பார்க்கணுமே, உடனே குர்ஆனை எடுத்து வச்சு ஓதுறது என்ன, அல்லாஹ்விடத்துல கையேந்தி பாவ மன்னிப்பு தேடுறது என்ன, தொழுகையில கரெக்டா இருக்கிறது என்ன, வணக்க வழிபாடுகளில் சரியாக இருக்கிறது என்ன. எத்தனை நாளைக்கு? ஒரு வாரத்துக்கு, அதிகபட்சம் ஒரு மாசத்துக்கு. அதற்கு பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு நம்ம மாறிடுவோம். இந்த அச்சம் எவ்வளவு நாள் இருக்குதுன்னா, பாவ மன்னிப்பு கேட்பது, இறைவனிடத்தில் துவா கேட்பது, குர்ஆனை ஓதுவது, தொழுகைக்கு சரியாக வந்து விடுவது, இந்த அச்சம் எல்லாம் ஒருவருடைய மரணத்தை பார்க்கின்ற பொழுது, நமக்கு நெருக்கமானவருடைய மரணத்தை உணர்கிற பொழுது அதிகபட்சம் ஒரு வாரம் நம்ம மனசுல இருக்குது. அதற்கு பிறகு மீண்டும் பழைய அலட்சியமும் பழைய கவனச்சிதறல்களும் நம்முடைய உள்ளத்திற்குள் வந்து விடுகிறது. அது அப்படியே மறந்துடுறோம், அந்த அச்சம் மறக்கடிக்கப்படுகிறது, இந்த உலக இன்பத்திலே மூழ்கி விடுகிறோம். ஏன்? என்ன நோக்கங்கிறத நம்ம சரியா புரியல, சரியாக நம்முடைய உள்ளத்தில் இதன் இருக்கக்கூடிய பலன்கள் பதியாத காரணத்தினாலதான் இப்படியான அலட்சியங்கள் நம்முடைய கவனத்தை திசை திருப்பி விடுகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இதுல எல்லாம் இந்த அலட்சியத்திலிருந்தெல்லாம் நாம இதையெல்லாம் தவிர்த்து இந்த காரியங்களில், அது மறுமை சம்பந்தமான வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான காரியமாக இருந்தாலும் சரி, உலக ரீதியாக நம்முடைய கல்வி ரீதியாக ஒரு ஜிம்முக்கு நீங்க போய் சேர்றீங்க, அந்த வேலை தொடர்பாக, நம்முடைய கம்பெனியில் நாம பார்க்கிற வேலை தொடர்பாக, நாம எடுத்திருக்கிற ப்ராஜெக்ட் தொடர்பாக, நம்முடைய பிசினஸ் தொடர்பாக எதுவாக இருந்தாலும் ஒரு காரியத்தை நாம் எடுத்து விட்டால் அதில் முழு மூச்சாக முழு ஆர்வத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அந்த காரியத்தினுடைய பலன் என்ன, பர்பஸ் என்ன என்பதை நம்முடைய ஆழ் மனசில் பதிய வைக்க வேண்டும். இந்த ஆழ் மனசுக்கு கொடுக்கின்ற பயிற்சியில ஒரு பயிற்சியை நேற்றைய தினம் பார்த்தோம். என்ன பயிற்சி? காலையில் 5 மணிக்கு நீங்க எழுந்திருக்கணும், சுபுகுக்கு எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருத்து உள்ளத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் ஓதக்கூடிய பிரார்த்தனைகளாக நமக்கு சொல்லி காட்டுறாங்களே, மறுமையினுடைய நோக்கத்தை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக காலையில் எழுந்த உடனேயே அந்த உள்ளத்துக்கு பொருள் உணர்ந்து நாம் பதிய வைக்க வேண்டிய பிரார்த்தனை, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். என்னை மரணிக்க செய்ததற்கு பிறகு, தூக்கத்தை இஸ்லாம் ஒரு மரணமாக பார்க்கிறார், மரணிக்க செய்ததற்கு பிறகு என்னை உயிர்ப்பித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்றால், கண் விழித்திருக்கிறேன் என்றால் அல்லாஹ்வின் பக்கம் செல்வதற்காக நான் கண் விழித்திருக்கிறேன், அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த உலகத்தில் வாழுகிறேன் என்கின்ற மறுமை பர்பஸை, மறுமை நோக்கத்தை, நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்த உடனேயே நீ அதை உன்னுடைய உள்ளத்துக்கு சொல்லி கொடுத்து விடு என்று நமக்கு சொல்லி காட்டுறாங்க.
அதே மாதிரி காலையில் எழுந்தவுடன் காலையில் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் ஒரு நீண்ட பிரார்த்தனை சொல்லி தராங்க. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தருகின்ற ஒரு வாசகம், அல்லாஹும்ம அஊது பிக்க மினல் கஸல், இறைவா சோம்பேறித்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சோம்பேறித்தனம் வேணாம், அலட்சியத்தனம் எனக்கு வேணாம். என் மனதில் சோர்வு கொண்டு ஒரு காரியத்தில் ஆர்வத்தோடு இல்லாமல் பின்தங்குகின்ற நிலை என்னிடத்தில் இருக்க வேண்டாம். அதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று சோம்பேறித்தனத்துக்கு எதிராக நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். இது ஒரு வழிமுறை. காலையில் எழுந்த உடனேயே நம்முடைய உள்ளத்துக்கு சரியான மருந்துகளை நாம் தொடர்ச்சியாக, இந்த நிலை ஒரு நாள் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு நாள் காலையில் எழுந்திருச்சு பார்த்தேன், தூக்கத்தை எப்படியோ கட்டுப்படுத்தி எழுந்திருச்சுட்டேன், துவாவை சொன்னேன், ஒன்னும் பெருசா மாற்றம் இல்லையே, இப்படி இருந்தா அவ்வளவுதான். இந்த கேசுகள் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. தொடர்ச்சியா இருக்கணும். ஒரு 3 மாதமாவது 90 நாட்களாவது இந்த காரியம் மீண்டும் 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 இருந்தது என்றால் அந்த உள்ளத்திலே ஒரு மாற்றம் வரும் என்று இன்றைய உளவியலாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இது ஒரு பயிற்சி. இன்னொன்று என்ன, இன்னொன்றுதான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி. அதாவது என்ன பர்பஸ், என்ன லாபம், நமக்கு என்ன நோக்கம், அதை நாம நம்முடைய மனசுல பதிய வைப்பது. நேற்றே ஒரு உதாரணம் சொன்னோம். என்ன உதாரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நம்ம செய்யக்கூடிய காரியத்தினுடைய வழிபாடினுடைய நோக்கத்தை, அதனுடைய பலனை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எது கவன சிதறல் செய்கிறதோ, நம்ம எது திசை திருப்புகிறதோ, அந்த திசை திருப்புகின்ற காரியத்தினுடைய யதார்த்தத்தையும் நபித்தோழர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இரண்டையுமே சொல்ல செய்யறாங்க. நீங்க செய்யக்கூடிய காரியத்தினுடைய பர்பஸ் என்ன, அதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எது உங்களுடைய கவனத்தை திசை திருப்பது, எதனால் நீங்கள் கவனச்சிதறலுக்கு ஆளாகிறீர்கள், அந்த காரியத்தினுடைய கேடு என்ன, அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இரண்டும் இருந்தால் நாம நம்முடைய வாழ்வில் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் தொடர்ச்சியாக ஈடுபடலாம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல எடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிஸ்ட்ராக்ட் பண்றத முதல்ல சஹாபாக்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் மார்க்கெட்ல நிக்கிறாங்க, கடை வீதியில நிக்கிறாங்க. ஒரு ஆட்டை ஒரு சாரார் இழுத்துட்டு போறாங்க. அந்த ஆடு இறந்து போன, செத்து போன ஆடு, இறந்து போன ஒரு ஆடா இருக்குது. அதனுடைய காது பகுதிகள் எல்லாம் கிழிந்த குறையுள்ள ஒரு ஆடாக இருக்குது. அதை இழுத்துட்டு போறாங்க. சஹாபாக்கள்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஐயுக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதா லஹு பிதிர்ஹம், இந்த ஆட்டை ஒரு திரகம் கொடுத்து யார் விலைக்கு வாங்க விரும்புவீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. செத்து போன ஆடு, அது செத்து போன ஆட்டுக்கு மேல அதை எதற்கும் பயன்படுத்தாத வகையிலே அதனுடைய காதுகள் எல்லாம் கிழிந்து இருக்கிறது. இதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இதை யார் விலைக்கு வாங்க விரும்புவீர்கள்? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இதை யார்தான் விலைக்கு வாங்க விரும்புவா? இது ஏற்கனவே செத்து போயிருக்குது, செத்து போயிருக்கிறதையும் தாண்டி குறை உள்ளதாகவும் இருக்குதே, இதை நாங்கெல்லாம் விரும்புவோமா? இதை யாரும் விரும்ப மாட்டார்கள் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹி லதுன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், இந்த உலகம் இருக்குதே, இந்த உலக வாழ்வின் இன்பம் இருக்குதே, இதை விட அற்பமானது. நீங்க ஒரு திரகத்தை கொடுத்து இந்த செத்த ஆட்டை எப்படி விலைக்கு வாங்குவதற்கு யோசிக்கிறீர்களோ, அற்பமாக கருதுகிறீர்களோ, இழிவாக கருதுகிறீர்களோ, மட்டமாக கருதுகிறீர்களோ, அதை விட இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த இன்பமும் இதை விட அற்பம், இதை விட சொற்பமானது. ஏன்னா உலக இன்பம் தான் இன்றைக்கு நம்முடைய வணக்க வழிபாடுகளிலிருந்து நம்மை திசை திருப்பது. உலக வாழ்க்கை, உலக இன்பம், உலக மோகம், உலகத்தில் இருக்கிற காசு பணம், வியாபாரம், நம்முடைய குடும்பம், அவர்களுக்காக நேரத்தை செலவழிப்பது, வியாபாரத்துக்காக நேரத்தை ஒதுக்குவது, இதனால்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் கவனம் வருவதில்லை. நம்முடைய வணக்க வழிபாடுகளில் இருந்து கவனச்சிதறலை ஏற்படுத்துவதே இவைகள் தான், இந்த உலக வாழ்வு தான். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எது உங்களை கவனச்சிதறலை கொண்டு வருகிறது, இந்த உலக வாழ்வு, இந்த உலக வாழ்வினுடைய யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுங்க. இது ஒண்ணுமே கிடையாது, இது அற்பத்திலும் அற்பமானது. எதற்காக நீங்கள் இந்த வணக்க வழிபாட்டை விடுகிறீர்களோ, வணக்க வழிபாட்டில் அலட்சியமாக இருக்கிறீர்களோ, மார்க்க விஷயத்தில் பின்தங்கி இருக்கிறீர்களோ, அந்த உலக வாழ்க்கை மிக 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 அற்பத்திலும் அற்பம் என்று சஹாபாக்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் பதிய வைக்கிறாங்க. ஒரு நேரடி உதாரணத்தை சொல்லி பதிய வைக்கிறாங்க.
யோசித்து பாருங்கள், நாம இந்த உலக வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம்? சிந்திச்சு பாருங்களேன். இந்த உலக வாழ்க்கை சுருக்கமா சொல்லணும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உதாரணத்தின்படி சொல்லணும்னா, உங்க கையில ஒரு ரூபா இருக்குது. இந்த ரூபாவை வச்சு இன்னைக்கு என்ன வாங்க முடியும் யோசிச்சு பாருங்க. ரூபா இருக்குது, வெறும் ரூபாவை வைத்து என்ன வாங்க முடியும்? இன்றைய காலகட்டத்தில், இன்றைய பொருளாதார சூழ்நிலையில ஒரு மிஸ்கின்ட்ட போய் ஒரு ரூபா கொடுங்களேன், மேலே இங்கேயும் பார்க்கும், ஆஹா நம்மளோட இவரை பார்ட்னரா சேர்த்துக்கலாமா, இவர நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது போல என்று ரூபா என்பதை இன்றைக்கு யாரும் ஒரு மதிப்பாக கருதுவதே இல்லை. இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சூழல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ரூபாவே செல்லாது என்று அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவ்வளவு ரூபாய் என்பது மிக 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 அற்பமாக இன்றைக்கு நாம பார்க்கிறோம். அப்படியாக இருக்கிற இந்த ரூபா எப்படியோ அப்படிதான் இந்த உலக வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற உதாரணத்தின்படி, ஏன்னா ஒரு திரகம்ங்கறாங்க, ஒரு திரகத்துக்கு இதை வாங்குறதுக்கு நீங்க ஆட்டம் மதிக்க மாட்டீங்கன்னா, இதை விட கேவலம் இந்த உலகம், இதை விட அற்பமானது இந்த உலகம். அப்ப நம்ம ரூபாவை எவ்வளவு மதிப்புள்ளதாக பார்ப்போம், ரூபாவை எவ்வளவு குறைந்த மதிப்புள்ளதாக பார்ப்போமோ அதை விட அற்பத்திலும் அற்பம், சொற்பத்திலும் சொற்பம் இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த இன்பமும் மறுமையோடு ஒப்பிடும் பொழுது. நீங்க உங்கள்கிட்ட தங்க நகைகள் இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், நிலங்கள் இருக்கலாம், சொத்து பத்துகள் இருக்கலாம், பேங்க்ல பேலன்ஸ் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், இதற்கெல்லாம் நாம் ஆசைப்படவும் செய்யலாம். எவ்வளவு இருந்தாலும் ரூபாவை நீங்க எப்படி மதிக்கிறீங்களோ அப்படித்தான் அல்லாஹ்விடத்துல இந்த உலக வாழ்வு. அப்ப இப்படி நாம இந்த உலக வாழ்வை புரிந்து கொள்ள வேண்டும். எதை நாம மிக 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 அற்பமாக கருதுகிறோமோ அதற்கு ஈடானது இந்த உலக வாழ்வு. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எதெல்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எதுவெல்லாம் நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிறது, யோசித்து பாருங்க. எது நம்முடைய கவனத்தை திசை திருப்பது? இருக்கிறதுல சமூக வலைதளங்கள். இந்த சமூக வலைதளங்கள் எப்படியெல்லாம் மனுஷனுடைய கவனத்தை திசை திருப்புது, அதுலயே நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம். பேஸ்புக்ல போயிட்டா நேரம் போறது நமக்கு தெரியல, 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. இன்றைக்கு மொபைல்கள்லயே பல டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் எந்த ஆப்பை நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம், பேஸ்புக் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம், வாட்ஸ்அப் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம், போனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப் அப்ளிகேஷனையும் எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம்ங்கிறது நமக்கு நேரம் போட்டு இன்றைக்கு நம்முடைய மொபைல்லையே அதற்கான டெக்னாலஜி வந்துருச்சு. அதுக்கு ஒரு தனி ஆப் வந்துருச்சு. அதை நீங்க மொபைல்ல போட்டு பாருங்க. அது இந்த மொபைல்ல குர்ஆன் ஆப்பையும் ஏத்துங்க, எது அதிகமா காட்டுதுன்னு பாருங்க. குர்ஆன் ஆப் 9 மணி நேரம் இவர் குர்ஆனை ஓதி இருக்கிறார், வெறும் 10 நிமிடம் தான் பேஸ்புக்கை பார்த்திருக்கிறார். எத்தனை பேருக்கு காட்டும்? 9 மணி நேரம் பேஸ்புக்கை பார்த்திருக்கிறார், 10 மணி நேரம் வாட்ஸ்அப்பை பார்த்திருக்கிறார். குர்ஆன் 0 மினிட்ஸ். நோன்பு காலம்னா ஒரு 10 நிமிடம் வரலாம். இந்த சமூக வலைதளங்கள் இன்றைக்கு இவ்வளவு நேரத்தை, நம்முடைய வாழ்வின் நேரத்தை தின்று கொண்டிருக்கிறது. நம்முடைய எல்லா வேலைகளிலேயும் கவன சிதறலை ஏற்படுத்துகிறது. எவ்வளவு தங்களுடைய கவனத்தை முழுவதையும் இதுல மூழ்கடித்திருக்கிறாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. எதுவுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள்ல பல பேருக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியதுனால அந்த கவன சிதறல்கள் அதிகமாக ஏற்படுது. என்ன செய்கிறோம், இதனால நமக்கு என்ன பயன் யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? சண்டை நடக்குது பேஸ்புக்ல, பல விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடு நடக்குது, பல விஷயங்களுக்கு முட்டி மோதி கொள்கிறார்கள். பலருடைய கருத்துக்களை பார்த்தால், என்னுடைய போஸ்டுக்கு லைக்கே வரமாட்டேங்குதே, லைக் வந்து என்ன பண்ண போறேன், என் போஸ்டுக்கு லைக்கே வரமாட்டேங்குதே. சகோதரர்களே, நான் எப்படி பதிவு போட்டால் நீங்க லைக் போடுவீர்கள்? எதற்கெல்லாம் ஏங்குறாங்க பாருங்களேன். இப்படி இந்த சமூக வலைதளங்கள் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி கொண்டே இருக்கிறது. அதனால என்ன பயன்? லைக் வாங்கி என்ன பண்ண போறோம், ஷேர் வாங்கி என்ன பண்ண போறோம், கமெண்ட்ல வந்து அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுத்து என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு திருடனுக்கெல்லாம் ஈஸியா இன்னைக்கு திருடலாம். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மேப்பும் அவருடைய சமூக வலைதளத்தில் இருக்கும். என் வீட்டு ரூம் இப்படிதான் இருக்கு, என் வீட்டு வாசல் இப்படிதான் இருக்கும், வீட்டினுடைய ஹால் இப்படிதான் இருக்கும். எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து ஒவ்வொரு போட்டோ அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். திருடனுக்கு ஈஸியா மேப் போட்டு கொடுத்துடலாம். இதெல்லாம் செய்து என்ன பயன் இருக்க போகிறது? அப்ப இதில் இருக்கக்கூடிய கேடுகளை உணர்ந்தால், எவ்வளவு இதனால் எந்த பயனும் இல்லை என்பதை நாம உணர்ந்தால் இதற்காக நேரத்தை செலவழிக்க மாட்டோம். ஒரு முடிவு பண்ணுங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த சமூக வலைதளத்தினால் என்ன பயன் இருக்கிறது? ஒரு பயனும் கிடையாது.
எதனால பயன் இருக்குதா? நம்முடைய தொழில் ரீதியாக, சில பேர் தொழில் ரீதியாக வாட்ஸ்அப் பயன்படுத்துவாங்க, அது வேறு. அதுவெல்லாம் இல்லாமல் இதனால் நம்ம இதுல என்னென்ன பயன்படுத்துறோம், எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம், இதனால் நமக்கு என்ன பயன், இதனால் நம்முடைய குடும்பம் சேர போதா? இன்னைக்கு குடும்பம் விரிசல் அடைவதற்கு காரணமே சமூக வலைதளமா தான் இருக்குது. என் பாப்பா என்னோட ஒழுங்கா பேசுறது இல்லை, எப்ப பார்த்தாலும் போன். என் புள்ள என்னோட ஒழுங்கா பேசுறது இல்லை, எப்ப பார்த்தாலும் போன் எடுத்துக்கிட்டு தனியா போய் உட்கார்ந்துடுறான். கணவன் மனைவி ஒழுங்காக பேசுவதில்லை, எப்ப பார்த்தாலும் இவர் வீட்டுக்கு வந்தாலே போனை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற என்ன மறந்துடுறாரு, எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் இருப்பவர்கள் மறக்கடிக்கப்பட்டு எங்கோ இருப்பவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு அந்த தொடர்பும் ஒரு கட்டத்திற்கு மேலே அதுவும் முறிந்து போய் எந்த ஒரு பலனையும் தராமல் இந்த பேஸ்புக் எதற்காக? அப்ப இதனால எந்த பயனும் இல்லை. ஆனால் இது எந்த காரியங்களை எல்லாம் நமக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எந்த காரியங்களை விட்டு இது நம்முடைய கவனச்சிதறலை ஏற்படுத்துது, வணக்க வழிபாடுகளிலிருந்து நம்மை தூரப்படுத்துது. எதற்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த போனு, இந்த சமூக வலைதளம் வணக்க வழிபாடுகளில் இருந்து நம்மை தூரப்படுத்துகிறது. நமக்கு பிரயோஜனமான நம்முடைய நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் இருந்து நம்மை திசை திருப்புகின்றது. எதுவெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தருமோ, எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் செய்தால் முன்னேற்றத்துக்கு போவோமோ அப்படிப்பட்ட வேலைகளிலிருந்து, தொழில்களிலிருந்து, குடும்பத்திலிருந்து, நம்முடைய வணக்க வழிபாட்டிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் இந்த சமூக வலைதளம் நம்மை தூரப்படுத்தி கொண்டிருக்கிறது. எதை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும்? சமூக வலைதளமா அல்லது நமக்கு பயனளிக்கக்கூடிய காரியங்களா? பயனளிக்கக்கூடிய காரியங்களுடைய பயன்களை நம்முடைய மனசுல நிலைநிறுத்த வேண்டும். இந்த சமூக வலைதளத்தினுடைய இருக்கக்கூடிய கேடுகளையும் மனசுல நிலைநிறுத்தணும். இது வேணாம், இதுக்கு நான் நேரம் ஒதுக்கல, நான் ஒதுக்க வேண்டிய நேரம் இதற்குத்தான், இந்த பயனுள்ள காரியங்களுக்கு தான், இப்படி முடிவு செய்யணும். இப்ப யோசிச்சு பாருங்க, வணக்க வழிபாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் பல விஷயங்களை நமக்கு சொல்லுகின்ற பொழுது உலகத்தின் உதாரணங்களை வைத்தே சொல்லி கொடுத்தாங்க. நேற்றைய தினம் ஒரு உதாரணத்தை பார்த்தோம். சுபுஹுனுடைய 2 ரக்காத்து தொழுகை ஹைரும் மினத் துன்யா வமா ஃபிஹா, உலகத்தை விட, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து செல்வங்களை விட, இன்பங்களை விட சிறந்தது. அதே போல சுவனத்தில் கிடைக்கின்ற சாட்டை அளவு இடம் சுவனத்தை, உலகத்தை விட, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இன்பங்களை விட சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. உலகத்தில் இருக்கின்ற இன்பத்துல தங்கம் எடுத்து பாருங்க. அந்த தங்கத்தை நாம அதிகமாக விரும்புகின்றோம், அதிகமாக சேர்க்கணும்னு விரும்புகிறோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பெண்கள் தாங்கள் அணிந்து கொள்வதற்கு விரும்புகிறார்கள், ஆண்கள் அதை சேமித்து வைத்தால் பின்னாளில் உதவும் என்று விரும்புகிறோம். இப்படி விரும்புகின்ற அந்த தங்கத்தினுடைய மதிப்புகளை எடுத்து பாருங்கள். 1 கிலோ தங்கம் 65 லட்சம், 1 கிலோ தங்கம் 65 லட்சம். ஒட்டுமொத்த உலகத்துல 2,44,000 டன்னு தங்கம் இருக்குதுங்கிறான். 1 டன் தங்கமே 650 கோடி. 1 டன் தங்கம் எவ்வளவு வருது? 650 கோடி வருது. 2,44,000 டன்னுனா எவ்வளவு மதிப்பு போட முடியும்? எல்லாத்துக்கும் மதிப்பு போடுவோம். இடத்துக்கு மதிப்பு போடுங்க, இருக்கிற வாகனங்களுக்கு மதிப்பு போடுங்க, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருட்களுக்கும் மதிப்பை போட முடியுமா? எண்ணிக்கையில் அடக்கிவிட முடியுமா? ஒருவேளை நீங்கள் எண்ணிக்கையில் அடக்கினால் கூட அந்த எண்ணிக்கை இருக்கக்கூடிய பொருளாதாரம், செல்வம் நம்மிடத்தில் இருக்குதா? அப்படியான ஒரு செல்வம் கிடைக்கும் என்று சொன்னால் நாம் எல்லாம் எவ்வளவு விரும்புவோம், எவ்வளவு ஆசைப்படுவோம், எவ்வளவு மகிழ்ச்சியாக அது மாறும். அவ்வளவு நீங்க இருந்து அதையெல்லாம் நீங்க கொடுத்தா கூட இதை நீங்க விலைக்கு வாங்க முடியாது. சொர்க்கத்துல ஒரு சாட்டை இடத்தை விலைக்கு வாங்க முடியாது. சுபுஹுனுடைய 2 ரக்காத் தொழுகை விலைக்கு வாங்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, சமூக வலைதளத்துல நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு 1 மணி நேரம் கண்ணை முழித்து இருந்து கொண்டு காலைல சுபுஹுனுடைய தொழுகையை விட்டுறோமே. இப்ப எது நமக்கு பயன் தரக்கூடியது? சுபுஹுனுடைய 2 ரக்காத்தா, இல்ல எதற்கும் உதவாத இந்த சமூக வலைதளமா? எது நமக்கு பயனளிக்கும் என்ற அந்த பயனை, பர்பஸை நம்முடைய மனசுல பதிய வைத்து விட்டால் அந்த காரியத்தில் நமக்கு ஆர்வம் எழும். இன்றைக்கு இந்த சமூக வலைதளத்தினாலதான் மற்றவர்களிடத்தில் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்ங்கிறதே தெரியல. சமூக வலைதளத்தில் மூழ்கி மாய உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள். சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல, சமுதாயம் எவ்வளவு அவலத்தில் இருக்குதுன்னு தெரியல, என்ன அரசியல் சூழல் என்று தெரியல.
ஒரு மாய உலகம். விஜயா அஜித்தா, ஐபிஎல் வந்துருச்சு, தோனியா கோலியா, இப்படி எதெல்லாம் இந்த மாய உலகம் இவர்களுக்கு ட்ரெண்டிங் ஆக்கிக்கிட்டே இருக்குதோ அந்த ட்ரெண்டிங்ல மூழ்கி அந்த மாய உலகத்தில் தான் மூழ்கி கிடக்கிறார்களே தவிர சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். மற்றவர்களிடம் பேச தெரியவில்லை, அடுத்தவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை, தாய் தகப்பனாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. இப்படி எதுவும் தெரியாமல் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு பல பேர் இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா பேஸ்புக்லயே பழகிக்கிட்டு இருந்தோம்னா, மொபைல்லே இருந்துகிட்டு இருந்தோம்னா, இயந்திரத்தினோடு பழகி 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 மிஷினோடு இருந்து அவனுடைய மனதும் மிஷின மாதிரி மாறிடுது, இறுகி போய்விடுகிறது, இயந்திரத்தை போன்று மாறிவிடுகிறது. மனிதர்களோடு மனிதர்களாக பழகினால் மனித மனப்பான்மை வரும், இலகுவான உள்ளம் வரும், மனிதர்களுடைய சூழல் புரியும், அவர்களுடைய உளவியல் புரியும், அவர்களுடைய மனம் புரியும், அவர்களுடைய கஷ்ட நஷ்டம் தெரியும், அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும். மிஷினோடையே எப்போ இருந்துகிட்டு இருந்தா மனம் இறுகி போய் மனிதர்களோடு பழகுகிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் போகிறது. பக்கத்து வீட்டுக்காரர்களோடு எப்படி நடந்துக்கணும் தெரியல, நண்பர்களோடு எப்படி நடந்துக்கணும் தெரியல. இப்படி எப்படி பிற மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களில் பல மனிதர்கள் காயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த பிறர் மனதை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. பிறருடைய கஷ்டம் உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், எனக்கு கடுமையான பசி, ஒரு நாள் கடுமையான பசி. இந்த பசியின் காரணத்தினால் லஅஷத்துல் ஹஜர அலா பத்னி மினல் ஜூ, என்னுடைய வயிற்றில் நான் கற்களை கட்டிக்கொண்டேன், கல்லை கட்டிக்கொண்டேன். வயிற்றுல பசி ஒட்டிடுச்சு, இந்த பசியினால் விழுந்த பள்ளத்தை நிரப்புவதற்காக கல்லை நான் கட்டிக்கொண்டேன். மக்கள் வரக்கூடிய பாதையில் அமர்ந்தேன். அமர்ந்து அவர்களிடத்தில் கையேந்தி கேட்பதற்கும் என்னுடைய சுயமரியாதை என்னை தடுத்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார், அவரிடத்தில் நான் பேச்சு கொடுத்தேன். ஒரு குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் கேட்பதை போல அவரிடத்தில் பேசினேன். ஆனால் நான் பேசியது, நான் கேட்டது விளக்கம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, எனக்கு அவர் உணவளிப்பாரா என்று எதிர்பார்த்து தான் கேட்டேன். பேச்சு கொடுப்போம், நம்மள்ட்ட இருக்கிற பசியை உணர்ந்து, வயிற்றில் இருக்கிற கல்லை பார்த்து, முகத்தில் இருக்கின்ற குறிப்புகளை உணர்ந்து நமக்கு சாப்பாடு தருவாரா, விருந்து கொடுப்பாரான்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் புரிந்து கொள்ளவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார், அவரிடத்திலேயும் அதே போன்று கேட்டேன், அவரும் புரிந்து கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஃபதபஸ்ஸம ஹீன ரஆனி, என்னை பார்த்தவுடனே முக புன்முறுவலோடு சிரித்தார்கள். சிரித்து வஅரஃப மாஃபி நஃப்ஸி வ மாஃபி வஜ்ஹி, என்னுடைய உள்ளத்தில் இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். என் முகத்தில் இருக்கின்ற குறிப்பை உணர்ந்து கொண்டார்கள். இவர் பசியில இருக்கிறாரு, பட்டினியில இருக்கிறாரு, அதனாலதான் இப்படி இவர் விளக்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விளக்கம் கேட்பது இவருடைய நோக்கம் அல்ல, யாராவது விருந்துக்கு அழைத்து செல்வாரா என்று அவர் தன்னுடைய கஷ்டத்தை வெளி சொல்ல முடியாமல் சுயமரியாதையோடு நிற்கிறார். ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு என்ன அழைச்சிட்டு போனாங்க. வீட்டுக்கு அழைத்து சென்றால் வீட்டுல ஒரு கிளாஸ் பால் இருந்துச்சு. வீட்டில் இருக்க ஒரு கிளாஸ் பால் தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் அந்த பாலை என்கிட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, திண்ணை தோழர்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்ட்டாங்க. திண்ணை தோழர்களை எல்லாம் கூட்டிட்டு வரதா? இருக்கிறது ஒரு கிளாஸ் பால், ஒரு கிளாஸ் பால் எனக்கு இருக்கிற பசிக்கு அதுவே எனக்கு பத்துமான்னு தெரியல, திண்ணை தோழர்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வரதா? என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே என் மனசெல்லாம் பல கேள்விகளாக மாறிடுச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாதுன்னு போய் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தேன். எல்லாரும் நெருங்கி நெருங்கி எப்படியோ அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்க. வந்து உட்கார்ந்த உடனே ரசூலுல்லாஹ் என் கையிலேயே கிளாஸ் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க. இது அதை விட பெரிய சோதனை. நம்ம ஏற்கனவே நமக்கே பத்தாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கையிலே கொடுத்து நீங்களே எல்லாத்துக்கும் பரிமாறுங்கன்னு சொன்னா பரிமாற சொல்லிட்டாங்க. சரி பரிமாறுறேன், பரிமாறுறாரு எல்லாரும். திண்ணை தோழர்கள், அங்கே வந்தவர்கள் அனைவருமே
அந்த ஒரு கிளாஸிலிருந்து பருகுகிறார்கள். கடைசியில ரசூலுல்லாவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் மிச்சமா இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பருக சொல்லுகிறார்கள். பருகிறார், மீண்டும் பருகுங்க என்று தன்னுடைய வயிறு நிரம்புகிற வரை பருகுகிறார். அல்லாஹ்வுடைய பரக்கத் அங்கே ஏற்படுது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பருகுனாங்கன்னு அந்த செய்தி வருகிறது. இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் படுகின்ற கஷ்டத்தை புரிந்து கொண்டார்கள். மற்றவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தக்க நடப்பதுதான் ஒரு மனித இயல்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. பசியோடு இருக்கிறார், பட்டினியோடு இருக்கிறார். இவர் வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்பதுதான் இல்லை, வார்த்தையில் சொல்லாவிட்டாலும் அவருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு நடப்பதுதான் மனித இயல்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு உளவியல் பார்வையிலே அவரை பார்த்து அவருடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருக்கான தீர்வை கொடுக்கிறாங்க. இன்னைக்கு அப்படியாக பார்க்க முடியல. பஸ்ல ஏறினா கூட வயசானவங்க வந்து நிப்பாங்க, இடம் இல்லாம. கர்ப்பிணி பெண்கள் வந்து நிப்பாங்க, குழந்தையை தூக்கிக்கிட்டு வந்து நிப்பாங்க. ஆனா ஜம்முன்னு ஆளு வந்து உட்கார்ந்து இருப்பார். சில பேர் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு நிக்கிறாங்களே, வயசானவர் நிக்கிறாரு, வயசான அம்மா நிக்கிறாங்களே, பஸ் போற வேகத்துக்கு அவன் போடுற பிரேக்குக்கு இவங்களால நிக்க முடியாத கஷ்டப்படுவாங்களே, இவங்களுக்கு முட்டு வலி இருக்குமே, லேட்டா வந்துட்டாங்க சரி, நீ ஏறி இடம் போட்டு இருக்கிறீங்க சரி, இப்ப இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, கேட்க தயங்கி கொண்டு நிக்கிறாங்களே, சிரமத்தை தாங்கி கொண்டு நிக்கிறாங்களே. ஒரு கர்ப்பிணி பெண் வந்து நிற்கிறாளே, தன்னுடைய குழந்தையை கையிலே தூக்கி கொண்டு, ஒரு கையில் குழந்தையையும் மறு கையில் பஸ்ஸினுடைய கம்பியையும் பிடித்துக் கொண்டு நிற்கிறாளே, இவளுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்கிறோமா? கொஞ்சம் நவந்துட்டு உட்காருங்கம்மா என்று வழி கொடுப்பவர்கள் எத்தனை பேர், எத்தனை இளைஞர்கள், எத்தனை மாணவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? இன்றைக்கு உலகமே தெரிய மாட்டேங்குதே. போனை எடுத்தா தலை கீழே குனியுது, சுத்தி என்ன நடக்குது தெரியலையே. கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்கறது தெரியல, பேலன்ஸ் கொடுக்கறது தெரியல, கரெக்டான பேலன்ஸ் கொடுக்கறாரா தெரியல, சுத்தி யார் நிக்கிறா, எப்படி நிக்கிறாங்க, எதுவுமே தெரியாமல இன்னைக்கு நிக்கிறோம். அப்ப நம்முடைய இந்த சமூக வலைதள பயன்பாடு பிற மனிதர்களிடமிருந்து நம்மை தூரப்படுத்துகிறது, பிற மனிதர்களுடைய அன்பை பெறுவதிலிருந்து நம்மை அப்புறப்படுத்துகிறது, பிற மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதிலிருந்து நம்மை தூரப்படுத்தி நம்மை விலக்கிவிடக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சமூக வலைதளம் எந்த அளவுக்கு ஒரு மனிதரை பிற மனிதர்களிடமிருந்து தூரப்படுத்தி இருக்குது. ஒருத்தர் பார்க்கிறாரு ஒரு ஆளை, பார்த்துட்டு பய உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே, ஆள் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது, எங்கன்னு சரியா புலப்படல, ஆனா எங்கேயோ பார்த்திருக்கிறேன். ஃபேஸ்புக்ல இருக்கீங்களோ? இல்லையே பாய். ட்விட்டர்ல இருக்கீங்களோ? இல்லையே. இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களோ? இல்ல. அப்ப ஆனா எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்குதே, எங்கன்னு தெரியல. ஆனா ஃபேஸ்புக்ல இருக்கீங்களான்னு கேட்கிறேன், இல்லங்கிறீங்க. ட்விட்டர்ல இருக்கீங்களான்னு கேட்கிறேன், இல்லங்கிறீங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களான்னு கேட்கிறேன், இல்லங்கிறீங்க. ஏன்னா எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரியே இருக்குது, எங்கன்னு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே. அப்பதான் அவர் சொல்லி இருக்கிறாரு, ரொம்ப வருஷமா உங்க பக்கத்து வீட்டுல தான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, இப்படிதான் இருக்கு மனித இயல்பு. பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் தெரியல, எங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா, ட்விட்டர்ல இருக்கீங்களா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா. இவ்வளவு மோசமாக இன்றைக்கு மனித செயல்பாடுகள், மனித உணர்வுகளை விட்டு இந்த சமூக வலைதளங்கள் நம்மை அப்புறப்படுத்தி இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மனித உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களை காயப்படுத்தாமல், அவர்களுக்கு தொல்லை தராமல், அவர்களுக்கு நலம் நாடுகிற வகையில் நடந்து கொண்டார்களோ அப்படி நம்முடைய மனம் நம்மை தூண்டுகிறதா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வரார். வந்து ஐன அபி, ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறார், ஒரு மார்க்க ஃபத்வா கேட்கிறார். ஐன அபி, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தகப்பனார் இறந்து விட்டார், இறந்த என் தகப்பனார் எங்கே இருப்பார் மறுமையில்? சுவனமா நரகமா? அவர் சுவனவாதியா நரகவாதியா? ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபின்னார், நரகத்துல இருப்பாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவருடைய தகப்பனார் இணை வைப்புல இருந்து மௌத்தாயிட்டார், அதனால நரகத்தில் இருப்பார் அப்படின்ட்டாங்க. அவருடைய முகமெல்லாம் அப்படியே வாடி போயிடுது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு பெத்த தகப்பங்கிற கவலை இருக்கும்ல, அந்த கவலையில அவர் திரும்பி சொல்லுகிறார், கவலையோடு திரும்பி சொல்லுகிறார்.
அப்போ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவரே அவருடைய முகத்தை பார்த்து அறிந்து கொள்கிறார்கள், முக குறிப்பை பார்த்து உணர்ந்து கொள்கிறார்கள். இவருக்கு அந்த தன்னுடைய தகப்பனார் நரகில் இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் இவர் சோகமாகிவிட்டார், வருத்தத்துக்கு சென்று விட்டார். ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டு அவரை அழைக்கிறாங்க. அழைத்து இன்ன அபி அபாக்க பின்னார், ஓன் தகப்பனார் மட்டும் நரகத்துல இல்லப்பா, ஏன் தகப்பனாரும் நரகத்துல தான் இருக்காரு. ஏன்னா ஏன் தகப்பனாரும் இணை வைப்புல தான் இருந்தாரு, அவருக்கு நரகம் தான், ஓன் தகப்பனாருக்கு நரகம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, கவலையில இருக்கிறாரு, அந்த கவலையோடு இருக்கிறார் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அறிந்து கொண்டு நம்ம தகப்பனார் மட்டும்தான் நரகத்தில் இருக்கிறாரோ, நம்ம தகப்பனார் நரகத்திற்கு போயிட்டாரோ என்று கவலைப்படுகின்ற சூழல்ல ரசூலுல்லாஹ் அவரை ஆறுதல் படுத்துறாங்க. உன் தகப்பனார் மட்டும் நரகத்தில் இல்ல, அல்லாஹுடைய தூதராக இருந்தாலும் கூட ஏன் தகப்பனார் ஏகத்துவத்தை ஏத்துக்கலைன்னா அவர் எங்கதான் இருக்காரு, நரகத்துல தான் இருக்காரு. ஏற்கனவே நாம கவலை சம்பந்தமான ஒரு உரையில பார்த்தோம். கவலை சம்பந்தமான தலைப்பு பேசும் பொழுது ஒரு கவலையை எப்படி மறக்கிறதுங்கிறதுக்கு ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை பேசணும். என்னது, நமக்கு மட்டும்தான் கவலை வருதுன்னு தெரிஞ்சா அந்த கவலை அதிகமாகும். நம்மை போன்ற பாதிப்பு மற்றவர்களுக்கும் இருக்கிறது என்று தெரிந்தால் நம்முடைய மனம் சாந்தப்படும், அமைதியாகும். இதைத்தான் அல்லாஹ் உஹது போரிலே நபித்தோழர்களுடைய உள்ளத்துக்கு மருந்தாக கொடுத்தான்னு பார்த்தோம். அதே மருந்து தான் ரசூலுல்லாஹ் இங்கே கொடுக்குறாங்க. ஓன் தகப்பனார் மட்டும் நரகத்தில் இல்ல, ஏன் தகப்பனாரும் நரகத்துல தான் இருக்கார். அப்ப யோசித்து பாருங்க, ஒரு மனிதருடைய மனம் கலங்குகிற பொழுது அவருக்கு ஆறுதலாக ரசூலுல்லாஹ் நின்றுக்கிறாங்களே, நாம இன்றைக்கு அப்படி இருக்கிறோமா? ஒரு மனிதர் கவலைப்படுகின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது, துவண்டு போகிற பொழுது அந்த துவண்டு போன உள்ளத்துக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லக்கூடிய இடத்தில் நாம இருக்கிறோமா? அல்லது அவருடைய கவலையை மென்மேலும் அதிகப்படுத்துகின்ற வகையிலே நம்முடைய பேச்சுக்களை, செயல்பாடுகளை அமைக்கிறோமா? ஒருத்தர் கவலையில கஷ்டத்துல வந்தா கூட அவருக்கு ஆறுதல் தருகின்ற சொற்களை சொல்ல வேண்டும், அவருடைய மனம் வருந்தாத சொற்களை சொல்ல வேண்டும். அவருடைய மனதை அறிந்து அவருடைய கஷ்டத்தை புரிந்து முதலில் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு இடைமறிக்காமல் பேசணும். ஒரு கஷ்டத்துல பேசுறாரு, கவலையில பேசுறாரு, கவலையில் ஒருவர் பேசுகின்ற பொழுது அவர் முதல்ல பேச விட்டுறணும். அவர் பேசுறதுக்கு முன்னாடியே இடம் மறிச்சு 1000 கருத்துக்களை நம்ம சொல்லணும்னு நினைச்சா அவர் இன்னும் கொஞ்சம் தான் டிப்ரெஷனுக்கு போவார். என்னடா நம்ம இப்படி நம்மளை போட்டு ஆளாளுக்கு சுத்தி 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 அடிக்கிறாங்களே என்று அவருடைய மனம் இன்னும் இன்னும் முடுங்கும். முதல்ல அவரை பேச விட்டுறணும். பேச விட்டு அவருடைய மனதை புரிந்து கொண்டு, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருக்கு தக்கவாறு நாம நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது அவர்களுக்கு ஆறுதலாக அமையும். அப்ப அப்படி நாம இன்றைக்கு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒருத்தர் வியாபாரத்துல நஷ்டம்னு வராரு, புள்ள சரியில்லைன்னு வராரு. இப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் என்ன? அவர்களை ஆசுவாசப்படுத்துகிற வகையில, அவர்களுடைய உள்ளத்துக்கு அமைதியை கொடுக்கிற வகையில, அல்லாஹ் எல்லாவற்றையும் சரியாக்குவான், கவலைப்படாதீங்க, ஒன்னும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்றோமா? இல்லை அவர்களுடைய கவலையை அதிகப்படுத்துகிற வகையில, நம்ம வியாபாரம் ஓரளவு நல்லதான் போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஏதோ கஷ்டம் போல இருக்கு, இப்படி இன்னும் நீ அப்போ நம்ம தான் கஷ்டப்படுறோம் போல இருக்கு, இவரெல்லாம் நல்லா இருக்கிறாரு போல இருக்குன்னு அவருடைய கவலையை கூட்டுகிற வகையில பேசுகிறோமா? எப்படி நம்முடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்ளுகிறோம் என்பதுலதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாம் சரியாக கையாள முடியும். அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தரான், பிறர் மனம் புண்படாமல் நடந்து கொள்வதற்கு. ஒரு 3 பேர் நீங்க இருந்தீங்கன்னா ஒருத்தரை விட்டுட்டு 2 பேர் மட்டும் போய் ரகசியம் பேசாதீங்க. 3 பேர் இருக்கிறீங்க, 3 பேர் ஒரு குடும்பம் தான், 3 பேர் நண்பர்கள் தான். இந்த 3 பேர் இருக்கும் பொழுது ஒருவரை தனியா விட்டுட்டு நீங்க 2 பேர் மட்டும் போய் ரகசியம் பேசாதீங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டு, ஏனென்றால் லியஹ்சுன, இந்த செயல் அவர்களை கவலைக்குள்ளாக்கும், அவர்களை கஷ்டப்படுத்தும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் புகாரில 6290வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் யோசிச்சு பாருங்க, 3 பேர் மட்டும் இருக்கிறோம், ஒருத்தரை மட்டும் தனியா விட்டுட்டு 2 பேர் போய் பேசுனா நம்மளை பத்தி தான் பேசுறாரோ, நம்மளை பத்தி தான் 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்களோ, நம்மள்ட்ட இருக்கிற குறையை பத்தி தான் பேசுவாங்களோ, நமக்கு எதிராக அவங்க 2 பேரும் திரும்பிட்டாங்களோ, இப்படி 1000 சிந்தனைகள் அந்த தனித்து விடப்பட்ட மனிதருடைய உள்ளத்தில் வரும். இப்படி நடக்காதீங்க, இப்படி செயல்படாதீங்க. 3 பேர் இருந்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து பேசுங்க. மற்ற மக்கள் வந்து விட்டார்கள் என்றால், அவருக்கு துணை வந்து விட்டது என்றால் சரி, ஆனால் அவ்வாறு இல்லாமல்
3 பேர் மட்டும் இருக்கும் பொழுது நீங்க 2 பேர் மட்டும் போய் தனியாக ரகசியம் பேசாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா இன்றைக்கு இது சர்வ சாதாரணமாக நண்பர்களுக்கு மத்தியில, மக்களுக்கு மத்தியில, குடும்பத்திற்கு மத்தியில சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நடக்கிறது. குறிப்பாக நாம அவர்களை பற்றி பேசவில்லை என்றாலும் இப்படி பேசக்கூடாதுங்கிறது மார்க்கம். நீ அங்க அவரை பத்தி பேசல, உங்க கூட நின்னுகிட்டு இருந்தாலே 3வது ஆளு அவரை பத்தி நீங்க பேசலைனாலும் கூட நீங்க அப்படி செய்யாதீங்கிறது மார்க்கம். ஆனா இன்னைக்கு அவரை பத்தி பேசுறதுக்காகவே இன்னைக்கு ரகசியம். அவரை பற்றி 3வது ஒருத்தர் தனியா விட்டுட்டு போறோம்ல, ஒன்ன காதுல வாங்கிக்க, ஊன்னு மட்டும் போட்டுக்க, எதுவும் திரும்ப சொல்லாத, அவன் இருக்கிறான், அவனை பத்தியான செய்தி தான், அவன் அன்னைக்கு அப்படி செஞ்சான், அவன் இன்னைக்கு இப்படி செஞ்சான் என்று இவருடைய குறையை பற்றி பேசுவதற்காகவே ரகசியம், ஒருவரை தனித்து விட்டு ரகசியம் பேசுவதை பார்க்கிறோம். இது இப்படி செய்வது அவருடைய மனதை காயப்படுத்துங்கிறது மார்க்கம். இன்னும் சில பேரை பார்க்கலாம், 3 பேர் இருப்பாங்க. இது இப்போ இது கொஞ்சம் அப்டேட். 2 பேர் ஒருத்தரை தனியா விட்டுட்டு 2 பேர் போய் பேசுறது பழைய ஸ்டைலு. கொஞ்சம் அப்டேட் என்னன்னா, ஒருத்தரை தனியா விட்டுட்டு அவருக்கு உருது தெரியாது, இவங்க 2 பேருக்கு உருது தெரியும், இவங்க 2 பேர் மட்டும் என்ன பண்றது பேசுறது. அவருக்கு யோசிச்சு, ஆஹா என்னத்தடா இவ்வளவு நேரம் நம்மள்ட்ட தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருந்தானுங்க, இவ்வளவு நேரம் நல்லா நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருந்தானுங்க, இப்ப திடீர்னு லாங்குவேஜ மாத்துறானுல, நம்மளை பத்தி தான் பேசுறானு நீங்க பேசியே இருக்க வேணாம். ஆனா அப்படிதான் மனசு சொல்லும். அதனாலதான் ரசூல் அப்படி செய்யாதீங்க. ஒருவரை மட்டும் விட்டுட்டு பேசுவது அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தும், கவலைக்குள்ளாக்கும். அப்படி செய்யாதீங்க என்று மார்க்கம் சொல்லுது. ஆனா இன்றைக்கு இதுவெல்லாம் மற்றவர்களுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் இப்படி சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இன்னொரு ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்றாங்கன்னு பாருங்க. தொழுகை இருக்குதுல்ல, தொழுகையே அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து செய்யக்கூடியதான். இமாமத்து செய்றீங்க, தொழுகை வைக்கிறீங்க, தொழுகை வைக்கின்ற பொழுது நீங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய தேவையை உணர்ந்து தொழுவைங்க. ஃபமன் அம்மன் நாஸ், யார் மக்களுக்கு இமாமத் செய்கிறாரோ ஃபல்யத்தஜவ்வஸ், அவர் சுருக்கமாக தொழுவைக்கட்டும். ஃபஇன்ன ஹல்ஃபஹு அல்லைஃப வல் கபீர வல் ஹாஜா, பின்னால் முதியவர்கள் இருக்கலாம், பலவீனமானவர்கள் இருக்கலாம், அவர் பின்னால் தேவை உள்ளவர்கள் இருக்கலாம். ஒரு வேலைக்கு போகணும்னு நிப்பாரு, ஒரு நோயாளியாக இருப்பாரு, ஒரு முதியவரா இருப்பாரு, ஒரு பலவீனமானவரா இருப்பாரு, அவருடைய நிலையை உணர்ந்து நீங்கள் தொலைவையுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் யோசிச்சு பாருங்க, நம்ம வட்டுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் ட்ரெயினுக்கு போகணும், டைம் ஆகிக்கிட்டே இருக்கு, சுருக்கமாக நடுநிலையாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொலைவைக்க சொல்லியிருக்கிறாங்க. இவரை பற்றி நீட்டிக்கிட்டே இருந்தாருன்னு வைங்களேன், என்னடா இது இன்னைக்குன்னு இப்படி மாட்டிக்கிட்டோமே, ட்ரெயினுக்கு டைம் ஆகுது. அவரால் அவருடைய மனதுல தொழுகையிலே கவனத்தை வைக்க முடியுமா? அவர் கஷ்டம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா இப்படி நடந்துகிட்டே இருக்குதே, இப்படி ஏண்டா வந்தோன்னு ஆக்கிட்டாரே, இப்படிதான் மனசு சொல்லும். அதனால பின்னால் இருப்பவர்களுடைய நிலையை உணர்ந்து தொலை வைங்கிறது மார்க்கம். ஒரு நாள் அப்படிதான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொலை வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்விடத்துல இங்க தொழுதுட்டு தன்னுடைய பகுதி மக்களுக்கு அவர் போய் தொலை வைப்பார். அப்படி தொலை வைக்கின்ற பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தொலை வைக்கிறார். அப்போ ஒரு வியாபாரி ஒருத்தர் சேர்றார். சேருகின்ற பொழுது இவரை பார்த்தா இவர் குர்ஆனை ஓதுறார், ஓதிக்கிட்டே இருக்கிறார். சூரத்துல் பக்கராவையோ அல்லது சூரத்து நிசாவையோ ஓதுறார். சூரத்துல் பக்கரா யோசிச்சு பாருங்க, 286 வசனம். அத ஒரு தொழுகையில ஓதுறாருன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க நமக்கு மஹரிபுல சப்பிஹிஸ்ம ஓதிட்டாலே நெளியுது, முதுகுலாம் நெளியுது. என்னடா இமாம் இவ்வளவு பெரிய சூறாவை ஓதிட்டாரே அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா இங்க பக்கரா ஓடுது. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ரசூலுல்லாஹ் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது ரசூலுல்லாஹ் தொழுகைனா அப்படிதான் இருக்கும் இப்படி சொல்லல, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையாக கண்டிக்கிறாங்க. ஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆதே நீங்க என்ன குழப்பவாதியா அப்படிங்கிறாங்க. எவ்வளவு கடுமையான வார்த்தைன்னு பாருங்க. நீங்க என்ன குழப்பவாதியா? நடுநிலையாக தொலை வைக்கிறத விட்டுட்டு சூரத்துல் பக்கராவை ஓதிக்கிட்டு இருந்தா அடுத்தவர்களுக்கு வேலை இல்லை, அடுத்தவர்களுடைய மனதை உணர மாட்டீர்கள், அடுத்தவர்களுடைய நிலையை உணர மாட்டீர்கள், அவரவர்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்காது, மக்களை என்ன விரண்டோட வைக்கிறீர்களா, குழப்பவாதியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப நம்ம தொழுகையில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறருடைய மனதை அறிந்து, பிறருடைய நிலையை உணர்ந்து, அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து செயல்படுவதற்கு வழிகாட்டிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான்.
உங்களுக்கு வழிபாடு அடுத்தவரை பத்தி நீ ஒன்னும் யோசிக்க தேவையில்லை, அடுத்தவர்களுடைய நிலையை பற்றி யோசிக்க தேவையில்லை. கடவுளை நெருங்கணும்னா இப்படிலாம் செஞ்சுதான் ஆகணும், சிரமத்தை பட்டுதான் ஆகணும், அடுத்தவர்களுக்கு சிரமத்தை கொடுத்தாகணும்னு மார்க்கம் சொல்லலை. மற்றவர்களுடைய நிலையை முதல்ல உணருங்க. தொழுகையாக இருந்தாலும் நடுநிலையை பேணுங்கள். மற்றவர்கள் பின்னால் இருப்பவர்களுக்கு 1000 சூழல் இருக்கும். அந்த சூழலை உணர்ந்து தான் தொலை வைக்க வேண்டுமே தவிர நாம பட்டுக்கு தொலை வைக்கிறோங்கிற பேர்ல நன்மைதாங்கிற பேர்ல செஞ்சா அதுவே பெரும் குற்றமாக வந்து நிற்கும். இதை நாம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் தொழுகைக்கு வரேன், வரும்பொழுது எந்த எண்ணத்துல வரேன்னா நீட்டமாக தொலை வைப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல வர. ரசூலா சொல்றாங்க, இன்னைக்கு கொஞ்ச நேரம் நல்ல நீட்டி தொலை வைப்போம் இப்படிங்கிற எண்ணத்துல நான் வருகிறேன். வருகின்ற பொழுது சபி, குழந்தையினுடைய அழுகுரல் என் காதுக்கு விழுது. பள்ளிக்கு வரேன், தொலை வைக்கிறேன், தொலை வைக்கும் பொழுது குழந்தையினுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்குது. இந்த அழுகை சத்தம் கேட்ட உடனே இந்த குழந்தையினுடைய அழுகையின் காரணத்தினால் அந்த தாயுள்ளம் எப்படி வேதனைப்படும் என்பதை அறிந்து நான் என்னுடைய தொழுகையை சுருக்கி விடுகின்றேன். தொழுகைக்கு வர வரும் பொழுது பிள்ளையுடைய குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்குது. அழுகை சத்தம் கேட்டா தாயுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். ஆஹா, என்னாச்சுன்னு தெரியலையே, புள்ள அழுவுதே, எதுவும் பூச்சி போட்டு கடிச்சிடுச்சா, இல்ல பிள்ளைக்கு எதுவும் வலிக்குதா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, ஏன் என் புள்ள அழுவுதுன்னு 1000 சிந்தனைகள் அந்த தாயினுடைய மனதில் ஓடி தாய் உள்ளம் வேதனைப்படும். இந்த வேதனையை நான் உணர்கின்ற காரணத்தினால் நான் தொழுகையை சுருக்கி விடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை புரிந்து செயல்பட சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்னைக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ் குழந்தைகளை கண்டிக்கல. குழந்தை பள்ளிக்கு வந்து தொழுகைக்கு நிக்குது, தொழுகைக்கு டிஸ்டர்பா இருக்குது, அழுது, ரசூலுல்லாஹ் குழந்தையை கண்டிக்கல, தொழுகையை சுருக்குறாங்க. என்னவா பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு ஒரே அநியாயமா போச்சு, ஒரே தொல்லையா போச்சு, பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டு தொழ முடியல, நிக்க முடியல, நீங்க பட்டுக்கும் பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டீங்க, அது பட்டுக்கு என்னடா அழுதுகிட்டே இருக்குது, இப்ப நாளையில இருந்து கூட்டிட்டு வராதீங்க, அழைச்சிட்டு வராதீங்க, இப்படி ரசூலுல்லாஹ் தடை போடல. தொழுகையை நான் சுருக்கிக்கிறேன். அந்த ஏனென்றால் நாளைய தலைமுறையினர் உருவாக வேண்டும். பிள்ளைகளுக்கு பள்ளியினுடைய தொடர்பும் இஸ்லாமிய தொடர்பும் தொழுகை தொடர்பும் எப்படி வரும் என்றால், பிள்ளைய போன்னு சொல்லிட்டு நாம வீட்டுல உட்கார்ந்துகிட்டா வராது. அல்லது அவன் வளரட்டும், நல்ல ஸ்கூல் போட்டும், காலேஜ் போட்டும், விவரமுள்ள வயசுல கூட்டிட்டு வந்தா அப்ப அவன் வரட்டும்னு சொன்னா, அப்ப நீங்க கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான். சிறிய பிராயத்திலிருந்து அவனுடைய மனதில் ஆழ பதிகின்ற வகையிலே நாம் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அழைத்து கொண்டு வந்தால் பள்ளிவாசலுடைய சூழல் பச்சிளம் குழந்தையினுடைய மனதில் பசுமரத்தாணி போல பதியும். அதனால ரசூல் அந்த குழந்தையை கண்டிக்கல. பாருங்க, இந்த உளவியலை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு பள்ளிவாசல்களிலே குழந்தைகள் வந்தால் அவர்களை விரட்டுகின்ற நிலையை பார்க்க முடியுது. சின்ன பையன் வருவார், நோன்பு திறக்க வரதான் செய்வான். பல இடங்கள்ல பார்க்கலாம், நோன்பு திறக்க சின்ன பசங்க வரதான் செய்வான், சின்ன குழந்தைகள் வரதான் செய்யும். அவன் நோன்பு பிடிச்சிருக்க மாட்டான், அவன் நோம்பாளியா கூட இருந்திருக்க மாட்டான். ஆனால் அவன் வருவான். வருகின்ற பொழுது ஒரு கஞ்சி கோப்பையே கீழே மிதிச்சு அவன் கொட்டதான் செய்வான். ஆனால் அதையெல்லாம் நிர்வாகத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும், அதெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்து கொண்டு அவனிடத்துல கடுமையான சொற்களை பயன்படுத்தினால் அவன் அந்த பள்ளிவாசனுடைய தொடர்பை அன்னைக்கே விட்டுடுவான். என்னடா இது, பள்ளிவாசலுக்கு போனாலே திட்டு வாங்க வேண்டியதா இருக்குது, யார் யாரோ வந்து திட்டுறான், நம்ம அம்மா அப்பா திட்டுறதே நம்ம பொறுத்துக்க முடியல, இவன்லாம் எவனோ வந்து நம்மளை திட்டுறானே, இனிமே போகாத, போனாலும் வீட்டுல பள்ளிவாசலுக்கு போறோம்னு சொன்னாலும் வெளியே தெருவுல விளையாண்டுகிட்டு இருப்போம், ஆட்டோல ஏறி நின்றுகிட்டு இருப்போம், இப்படி நிக்க ஆரம்பிச்சுட்டான் இன்னைக்கு. ஏன்? பள்ளிவாசல்களில் குழந்தைகள் விரட்டப்படுகிறார்கள். இந்த நிலை இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புள்ள அழுதா நான் தொழுகையை சுருக்கிக்கிறேன் நாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சிறுவர்கள் விஷயத்தில் அவ்வளவு உளவியலை கையாண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன பசங்க இருந்தாங்கன்னா இவங்க முந்தி கொண்டு போய் சலாம் சொல்லுவாங்களாம். என்னடா பொடிப்பைய ஒரு ரசூல் வர, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வர, பொடிப்பைய நீ உட்கார்ந்துட்டு என்ன கண்டுக்காம இருக்கிறியா, இப்படி ரசூலா பார்க்கல, இவங்க முந்திக்கிட்டு போய் சலாம் சொல்லுவாங்களாம். இதுவே இன்றைக்கு மிகப்பெரிய உளவியல். இன்றைக்கு உளவியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சின்ன பசங்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் சொல்லை விட செயலில் இருக்க வேண்டும். நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அவன் சின்ன பையன் நம்மளை பார்த்து அடுத்து செய்ய ஆரம்பிப்பான்.
நீங்க அவன்கிட்ட முந்தி விட்டு போய் அவன் வயசை பார்க்காம, அவன் சின்ன வயசுன்னு அவனை நீங்க மதிக்காம இல்லாம அவனை மதித்து நீங்க சலாம் சொல்லுங்க. இதே தொடர்ந்து செய்யுங்க. நாளைக்கு அவன் நீங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணும் பொழுது அவன் சங்கடப்பட்டுக்கிட்டு, நானா அங்கிருந்து வந்தாகல, மாமா வரும்பொழுதெல்லாம் சலாம் சொல்லுவாரு, நீங்க பார்க்கல போல இருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் அவன் சொல்லுவான். அவன் சங்கடப்படுவான். நாம இவ்வளவு பெரிய மனுஷரு நம்மள்கிட்ட சலாம் சொல்றாரு, நாம சலாம் சொன்னாம இருந்தா. இப்படி குழந்தைகளை பழக்க வேண்டும். குழந்தைகள் என்பவர்களை அவர்களை விரண்டோட வைக்க கூடாது. இன்றைக்கு பல பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு இருக்குது குழந்தைகள் விஷயத்துல. குழந்தைகள் விஷயத்துல ஒரு விஷயத்தை சொன்னா திரும்ப 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 அதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தை ஒரே நேரத்துல 10 தடவை சொல்றது. படி 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 இப்படியே சொல்லும் பொழுது அந்த இளைஞர்களிடத்துல அல்லது குழந்தை இடத்துல இந்த மாற்றத்தை கொண்டே வராது. குறிப்பா டீனேஜர் பருவத்தில் இருக்கிறவங்க, டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், பதின்ம பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரே நேரத்துல 10 தடவை சொன்னீங்க, எழுந்திருச்சு வாடா எழுந்திருச்சு வாடா எழுந்திருச்சு வாடா எழுந்திருச்சு வாடான்னு வீட்டுல இருக்கிறவங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள 10 தடவை வந்துடும் வார்த்தை. இப்படி சொன்னோம்னா அவன் கோவதான் படுவானா. அவனுடைய உளவியல், அவனுடைய மனசுல இது அவனிடத்துல வெறுப்பைத்தான் உண்டாக்கும். அவனுடைய மனசுல அது கோபத்தை தான் உண்டாக்கும். ஒரு தடவை சொல்லிவிட்டோம் என்றால் அவனிடத்துல அடுத்தது அன்போடு போதிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உளவியலையும் கையாளுறாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பணி செய்தவர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு நாள் ஒரு வேலைக்கு என்ன அனுப்புனாங்க. போற வழியில சின்ன பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நான் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. வந்து நான் சொன்ன வேலையை பார்த்துட்டியா, நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த போயிடுறேன் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சிரித்து கொண்டு யா உனைஸ், யா உனைஸ், அனஸ் தான் ஒரு பேரு. அரபு மொழியில அனஸ்ங்கிற பேரை உனைஸ்ன்னு கூப்பிட்டா செல்லமாக அன்பாக கூப்பிடுவது. அனஸ் தான் ஒரு பேரு, அனச உனைஸ்ன்னு கூப்பிடுறது. உனைஸ்னா அருமை அனசே, செல்ல பிள்ளை அனசே, இப்படி கூப்பிட்டு கண்டி நாம இந்த இடத்துல குதிச்சிடுவோம். ஏண்டா சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது, இங்க இவனோட இவனை தான் பிள்ளைய திட்டுறதை தாண்டி ரோட்ல இருக்கிற பிள்ளையெல்லாம் நம்ம திட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஏண்டா இவனோளே உருப்படாதவனோ இவனோ கூட நின்று நீ விளையாண்டுகிட்டு இருக்கிற, இப்படி திட்ட ஆரம்பிச்சிடுவோம். கோபம் அந்த நேரத்தில் நாம கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் கட்டுப்படுத்த வேண்டும். கோபம் வரதான் செய்யும். அவர்கள் செய்கின்ற வேலையை நம்முடைய மனம் பொறுக்காமல் தான் இருக்கும், எரிச்சல் தான் வரும். ஆனால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டால்தான் நாம் அவர்களிடத்தில் மதிப்பு மிக்கவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய சொல்லுக்கு அவர்களிடத்தில் வேலை இருக்கும், மதிப்பு இருக்குமா. ஒரு தடவை கோவப்பட்டு நீங்க கத்துட்டீங்கன்னு வைங்களேன், இவ்வளவுதானா அப்படின்னு அவனுக்கு ஆயிடும். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா, இதுதான் இவ்வளவு நாளா நம்முடைய வாப்பா உருட்டிக்கிட்டு இருந்தாரா, இப்படி மாறிடுச்சுன்னு வைங்களேன். நீங்க சொல்ற வார்த்தைக்கு, சொல்லுக்கு, கண்டிப்புக்கு அதுக்கப்புறம் வேல்யூவே இருக்காது. அப்ப குழந்தைகளை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்று அழகான முறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. செயல் வடிவத்தில் அவர்களை பக்குவப்படுத்துங்க. சிறிய பிராயத்திலிருந்து அவர்களை உருவாக்குங்கள். வணக்க வழிபாட்டு தொடர்பிலே, பள்ளிவாசல் தொடர்பிலே அவர்களை கொண்டு வாருங்கள். அவர்களுக்கான கருத்துக்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் ஒரு மதிப்பு கொடுங்க. அவங்களை நீங்க மதிக்காம இருந்தாலே நம்மளுக்கு கருத்துக்கு அவங்க மதிக்க மாட்டாங்க. சின்ன பையன் தானே, பொடியன் தானே, இப்படி பார்க்க கூடாது. அவனுக்குண்டான மரியாதை, அவனுக்குண்டான மதிப்பை நம்ம கொடுக்கணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் அவர்களை பார்க்கும் பொழுது தானே முன் வந்து சலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாவை விட நாம பெரியவங்களா? நம்ம பிள்ளையாவே இருக்கட்டும், நம்ம பிள்ளைக்கும் அவன் பேசுறான்னா அவனுடைய கருத்துக்களுக்கு நம்ம காது கொடுத்து கேட்கணும். அவன் ஒரு ஆலோசனை சொல்றான்னா அந்த ஆலோசனையை வரவேற்க வேண்டும். பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, அதிக பிரசங்கித்தனமா பேசாத. இப்படி விரட்ட ஆரம்பித்து விட்டோம் என்றால் நம் மீது உண்டான மதிப்பை அவன் குறைத்துக் கொள்வான். நம் மீது உண்டான மதிப்பை குறைத்துக் கொண்டால் நம்முடைய கருத்துக்களுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் ஆகிவிடும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கின்ற அந்த வழிமுறை என்பது இன்றைக்கு உளவியல் நிபுணர்கள் பேரண்டிங் சைக்காலஜிங்கிறான், குழந்தை வளர்ப்பு உளவியல் என்று. அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அன்றைக்கே சிறுவர்களிடத்தில் அப்ளை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறாரு, இடது பக்கம் பெரிய பெரியவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரியவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுட்டு எப்போ வலது பக்கத்துக்கு தான் முக்கியத்துவம்.
இப்போ வலது பக்கத்துல சின்ன பையன், இடது பக்கத்துல அபூபக்கர் போன்ற பெரியவர்கள். சின்ன பையன் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க பாருங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், இவனெல்லாம் ஒரு மதிப்பே மதிக்க மாட்டோம். பக்கத்துல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்தா அவனை மதிக்கவே மாட்டோம். நீங்க ஒரு நோன்பு திறக்கிறீங்க, பக்கத்துல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிறான், இடது பக்கம் ஒரு பெரிய ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்சவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, ரொம்ப நெருக்கமானவர் உட்கார்ந்து இருக்கிறார். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு சம்சா இருக்குது, வடை இருக்குது. என்ன பண்ணுவோம், இவனை மதிப்போமா? முதல்ல இவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன மதிப்போமா? கண்டுக்கவே மாட்டோம். நாம பாட்டுக்கு எடுத்து இடது பக்கம் கொடுப்போம். மார்க்கம் வலது பக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்கிறாங்க, சின்ன பையன் கேட்கிறாங்க, நீ அனுமதி தெரியா, நான் இவங்களுக்கு கொடுக்கிறேன். யார்கிட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க பாருங்க. ஒரு ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சு அவர் கோச்சிக்காக போறாரு அந்த சின்ன பையன். ஆனா ரசூலுல்லாஹ் அனுமதி தெரியாப்பா, இவங்கள்ட்ட கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு உங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற அந்த சிறப்பை நான் இழக்க விரும்பல அப்படின்றாரு அவர். அப்படியா? இது மாதிரி நான் ஒரு தடவை கேட்டு இப்படி ஒரு சின்ன பையன் பதில் சொல்லிட்டு நம்ம எப்படி சொன்னோம், ஏண்டா உன்னையெல்லாம் மதிச்சு உன்கிட்ட கேட்டா இவ்வளவு ஏகத்தாளமா போடா எழுந்திருச்சு அப்படிமோ. ரசூலுல்லாஹ் அதெல்லாம் செய்யல. இந்தாங்கப்பா நீயே வச்சுக்க அப்படின்றான். இவர்களுக்கு இப்படியான மதிப்பை கொடுக்கின்ற பொழுதுதான் நாம மதிப்பா இருக்க முடியும். நம்ம பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், நம்ம பிள்ளையா இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கான உண்டான மதிப்பை நாம கொடுக்கின்ற பொழுது நம் மீதான மதிப்பு அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏறும். நம் மீதான மதிப்பு உயர்ந்து விட்டால் நாம சொல்லுகின்ற சுவார்த்தைகளுக்கு, சொல்லுகின்ற கட்டளைகளுக்கு அவர்கள் கட்டுப்பட துவங்கி விடுவார்கள். இத்தகைய ஒரு உளவியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த உளவியல் போக மிக முக்கியமான, இது பிறரிடத்துல, சின்ன பசங்கள்கிட்ட, குழந்தைகளிடத்தில் நடந்து கொள்ளுகிற உளவியல், மிக முக்கியமான உளவியல். இன்றைக்கு அதிகமான பிரச்சனைகள் வருகின்ற இடம் என்னவென்றால் கணவன் மனைவி இடம். இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கின்ற உளவியல் பிரச்சனைகள், இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக, சர்வ சாதாரணமாக விவாகரத்து வரை செல்லக்கூடிய பிரச்சனைகளாக உருவெடுத்திருக்கிறது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.